ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் நீங்கள் கேட்ட வீடியோ தான். கெமிக்கல் பீல்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றி பார்க்கலாம். தி ஆர்டினரி பிராண்ட்லேருந்து AHA 30%, BHA 2% பீலிங் சொல்யூஷனோட ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதோட பெனிஃபிட்ஸ், ஸ்கின் டைப் எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாமா, இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் உங்களுக்கு பீலிங் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஸ்லிப்பும் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு சீரம் பாட்டிலில் உங்களுக்கு பீலிங் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட், அதாவது நம்ம பிளட்டோட கலர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் இல்லை. டிரான்ஸ்பரண்ட் சீரம் பாட்டில்ன்றதுனால உள்ளே இருக்க சொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்றது நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ப்ராடக்டோட ஃப்ரண்ட் சைடில் தி ஆர்டினரி AHA 30%, BHA 2% பீலிங் சொல்யூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 minutes எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஷியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே 10 minutes மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட pH வேல்யூ, குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதோட இன்க்ரீடியன்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூ நிறைய பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸ்லையுமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் அப்படி சொல்ல போகிறதில்ல. இந்த பீலிங் சொல்யூஷனை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ண போகிறேன், ஆர் நான் எந்த ஒரு கெமிக்கல் பீலிங் சொல்யூஷனும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். காதுக்கு கீழே இருக்க ஸ்கின்ல ஜஸ்ட் 1 drop அப்ளை பண்ணிவிடுங்க. 10 minutesல வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 24 hours பாருங்கள். இரிட்டேஷன், இட்சிங், ரெட்னஸ் ஏதாவது இருக்கான்னு. அந்த மாதிரி இல்லைனா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது சிலருக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஃபுல் ஃபேஸ் உங்களுக்கு பர்ன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீனும் எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்ககிட்ட இல்லைனா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சன்ஸ்க்ரீன் இல்லாமல் இது யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போனீங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ பர்ன் ஆகிடும், ரொம்ப டார்க்காகவும் இருக்கும். அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணாதீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் ட்ரை பண்ணதில்லைனா ஃபஸ்ட்டு கம்மியான பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகமான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் ஃபேஸ் நல்லா அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஹையர் கான்சன்ட்ரேட் இருக்கிற அந்த மாதிரியான சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ 30% இருக்குன்னா உங்களுக்கு 15%, 10% இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு நைட் டைமில் மட்டும்தான் இந்த சீரம் யூஸ் பண்ணணும். டே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 24 hours நீங்கள் வெளியே போகாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது டோன்ட்ஸ்க்கு போகலாம். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா வீக்லி 1 time தான் இதை யூஸ் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு நல்லாவே செட் ஆனால் கூட வீக்லி 1 time யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கூடவே நம்ம வாரத்தில் மற்ற நாள் விட்டமின் சி, ரெட்டினால்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுவும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஓவராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும், ரொம்ப ட்ரை ஆகும். ஈவன் சம்மர் டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயிட்டாக அப்படியே பீல் ஆகுது. ஏன்னா ப்ராப்பராக நம்ம மாய்ஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ என்னதான் சூட் ஆனாலும் 1 time மட்டும் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணுற அன்னைக்கு உங்கள் ஃபேஸில் ஆக்டிவான ஆக்னி இருந்ததுன்னா அது மேலே அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப பர்ன் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுற அன்னைக்கோ ஆர் முன்னாடி நாளோ ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் வேக்ஸ் கூட ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் போடும்போது ஸ்கின் பர்ன் ஆகும், ரெட் ஆகும். ஸோ அது பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே இது ஈவினிங் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இது யூஸ் பண்ணுற அன்னைக்கு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் விட்டமின் சி ஆர் ரெட்டினால் வேறு எந்த ஆக்டிவ்ஸும் இருக்கக்கூடாது. இது ஒரே ஒரு ஆக்டிவாக மட்டும்தான் இருக்கணும். இல்லைனா ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப ட்ரை ஆகும், பர்ன் ஆக அதிகமான சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நீங்கள் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 days கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஸ்கின் ட்ரை ஆகாது. தி ஆர்டினரி பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் டல்னஸ்க்கு தான் ரெமெடி கேட்குறீங்க. டல்னஸ் ரிமூவ் பண்ணிவிடும், ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஃபேஸில் இருக்க ஆக்னி, ஸ்கார் அண்ட் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு ஸ்லோவாக அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். நம்ம காஃபி ஸ்க்ரப் எல்லாம் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை பிரைட்டாக, க்ளோயிங்காக, சாஃப்டாக, கிளியராக இருக்கும். ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் கூட ரிமூவ் பண்ணும். நம்ம யூஸ்வலாக அந்த பீல் ஆஃப் மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, அதெல்லாம் தேவையே கிடையாது. இது வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதுவே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது ஆர் ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னா கண்டிப்பாக இதை ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருக்கீங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. பீலிங் சொல்யூஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சிங்
கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை பண்ணணும், ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பீலிங் சொல்யூஷனை நல்லா ஷேக் பண்ணிட்டு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் உங்க ஃபுல் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடுங்க. திக் லேயராகவே அப்ளை பண்ணிடுங்க. அதாவது இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது யூஸ் பண்ணணும். அப்பர் லிப்ல அப்ளை பண்ணாதீங்க, கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்துக்கிட்டையும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். 10 minutes விட்டுட்டு லூக் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க. ஆர் ரெகுலர் நம்ம டேப் வாட்டர் இருக்கும்ல, அதுலயே நீங்க வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டவல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணலாம். ஆர் நல்ல மாய்ஸ்டர் பண்ற மாதிரியான மாய்ஸ்சரைசிங் கிரீம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாய்ஸ்சரைசர்ல ஆக்டிவ்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. விட்டமின் சி, ரெட்டினால்லாம் இல்லாம ரெகுலரான நம்ம ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர், ஜெல் பேஸ்ல நிறைய ஹைட்ரேட் பண்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்க மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க வெளியே போகணும். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல விசிபிள் சேஞ்சஸ் இருக்கும். உங்க ஸ்கின் வந்து ஈவன் டோன்டா இருக்கும். அந்த டல்னஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட நான் சின்ன வயசுல ரொம்ப கலரா இருந்தேன், இப்போ வந்து சன்ல போய் போய் ரொம்ப கருப்பாயிட்டேன்னு கேக்குறீங்க. அது எல்லாமே இது வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது 3 monthsல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் பாட்டில் கிடையாது. ஆல்ரெடி நான் 3 to 4 பாட்டில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த பீலிங் சொல்யூஷனை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.